இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெஃபினட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போய் நிறைய வீடியோஸ் தேடும் போது கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்ணில் படும். இந்த பர்டிகுலர் டாபிக் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் இன்றைக்கி இருக்க போகுது. அண்ட் ChatGPT. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புதுசாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சேர்த்து அந்த வீடியோ. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை கெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ கண்டினியூ ஆக போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPT. ஆக்சுவலி இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சரி என்ன இது புதுசாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு கியூரியாசிட்டியில். பட் இது நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலி கூகுளுக்கு இது போட்டியான்னு சொல்கிறாங்க, இது போட்டியாக வந்தக்கூடிய ஒரு டூல்னு சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை தான். ஏன் இது கூகுள் அளவு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்கிறேன், நீங்களே அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு கூகுள் பெஸ்ட்டா இல்லை இப்போ வந்து இந்த ChatGPT இந்த ஓப்பன் ஏஐ பெஸ்ட்டா அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ChatGPT என்ன, இது ஒரு ஏஐ டூல். இன்னைக்கு ஏஐ எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஒரு இமேஜ் உங்களுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை ஒரு DSLR கேமரா எடுத்த அளவுக்கு உங்களால் சேஞ்ச் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களால் பேக்ரவுண்ட், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோவை என்னோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும், இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று இன்றைக்கி இந்த ChatGPT-யாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விதமான ஏஐ இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேணும், நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை இந்த டூலில் எனக்கு அது ஏஐ இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், என்னோட ஜாப் வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த விஷயம் போட்டு ஏஐ ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வரும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை கலர் இமேஜாக மாற்றுறதும் இல்லை ஒரு பிளர்டு இமேஜை நல்ல கிளியராக மாற்றுறதும் எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்குது. எனக்கு டக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இதையும் தாண்டி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக இப்போ வந்திருக்கிறதா இந்த ChatGPT. முன்னாடி பீட்டா ஓப்பன் ஏஐன்னு சொல்லி பிளே கிரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குற மாதிரி அந்த ஃபியூச்சரில் வந்துச்சு. பட் அதோட அட்வான்ஸாக இப்போ ChatGPT அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இதில் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாங்க, எல்லா விஷயமும் இது கொடுக்கும். இதுதான் கொடுக்கும்னு ஸ்பெசிஃபிக்காக அதையும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் இது ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் இது வரைக்கும் பல டைம் இதை யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு எல்லா டைமும் அது ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு டைம் கூட சாரி ஐ எம் அன்ஏபிள் டு ஃபைண்ட், ஐ கேனாட் ஃபைண்ட், இந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. மேக்ஸிமம் அதோட ரிசல்ட்டை 99% அக்யூரேட்டாகவும் சூப்பராகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் கொடுக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கூகுளில் போய் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் கொடுப்போம், ஓகேவா? அது ஒரு 1 மினிட்டோ இல்லை ஒரு 2 மினிட்டோ அது லோட் ஆகும்போது கண்டிப்பாக வெறுத்து போய் பின்னாடி வந்து வேறு ஏதோ ட்ரை பண்ணிக்கலாம், வேறு வெப்சைட்டோ இல்லை வேறு ஏதோ போய்டும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ChatGPT வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இது இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. உதாரணத்துக்கு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இதை யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தான் இதை யூஸ் பண்ணணும், ஃபினான்ஸில் இருக்கவங்க தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்காக ஒரு டைப் பண்ண தெரியும், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் நிறைய டைப் பண்ணியிருக்கீங்க, இல்லை நிறைய நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க, கூகுள் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னாலுமே இதில் நீங்கள் ஈஸியாக போய் ஒர்க் பண்ண முடியும். இது என்ன கேட்டாலும் பண்ண முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஓகேவா? அதனால தான் கூகுளுக்கு போட்டியாக இதை பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு கூகுளில் போய் நம்ம ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் முக்கியமான சர்ச் இன்ஜினாக இருக்குது. நம்ம குரோமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கூகுள் திறதும் இருக்கவே மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு ஏன் போட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயமும் கீழே நிறைய லிங்க்ஸும் கொடுக்கும், ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லை எக்ஸ்ட்ரா அந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்னா நான் டாப்பில் வர லிங்க்ஸோ இல்லை ஒரு 3 பேஜ் 4 பேஜ் போய் அந்த லிங்க்கை நான் சர்ச் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த ChatGPT அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேவையான ரிசல்ட் அது கொடுத்துரும். அண்ட் நீங்கள் அந்த பர்டிகுலர் கொஸ்டினை ரீஜென்ரேட்டும் பண்ண முடியும். ரீஜென்ரேட் பண்ணால் கூட அதே ஆன்சரை கொடுக்குமான்னு இல்லை, டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு போயம் எழுத சொல்கிறீங்க, இந்த மாதிரி விஷயம் எனக்கு இப்போது லைக் ஒரு அஜித் சாரை பற்றி போயம் எழுதுங்க, விஜய் சாரை பற்றி போயம் எழுதுங்க, தோனியை பற்றி எழுதுங்க, ரொனால்டோ பற்றி எழுதுங்கன்னா இவங்களாம் எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ஒரு போயம் எழுதுவேன். ஆனால் எனக்கு தெரியாத பர்சனை பற்றி ஒரு போயம் எழுதுங்க, இல்லை இந்த நாட்டில் இந்த கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு டெஃபினட்டாக தெரியாது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயமும் சொல்லும், ஓகேவா? இப்போ இலான் மஸ்கை பற்றி ஒரு போயம் எழுது அப்படின்னு சொன்னால் கூட இலான் மஸ்க் கரண்டான விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் அது தெரிஞ்சிருக்கும்.
ஸோ ஈஸியாக அதால் இப்போ கரண்ட்டில் இருக்க விஷயத்தை வச்சே போய் எழுத முடியும். ஸோ அதனால தான் நிறைய நியூஸ் கம்பெனி, பொலிட்டிக்கலில் இருக்கவங்க அண்ட் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் கம்பெனி ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு நியூஸ் கம்பெனி என்ன தேடுவாங்க, இது ரீசெண்டாக இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த இஷ்யூ பற்றி முன்னாடி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு கூகுள் யூஸ் பண்ணி நிறைய ப்ரௌஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுப்பாங்கல்ல. ஸோ இந்த ChatGPT கிட்ட போய் ஜஸ்ட் நீங்கள் என்ன விஷயம் கேட்டிங்களோ அது ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும், உங்களுக்கு வேலை மிச்சம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டெக் பர்சனாக இருக்கேன், எனக்கு ஒரு விஷயத்தில் கோடிங் தேவைப்படுது, இந்த விஷயத்தை நான் கோடாக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போ எனக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த கொஸ்டினை எனக்கு இந்த மாதிரி கோடிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ChatGPT கொடுத்தீங்க அப்படின்னா அது கோடிங்காக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது கோடிங்னு இல்லை, ஒரு நீங்கள் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான கேல்குலேஷனாக இருந்தாலும், மேக்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸ், எக்கச்சக்கமான விஷயங்களை இதை சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லும் போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது ஏன் கூகுளுக்கு போட்டியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை ஓன் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா எலான் மஸ்க் அவர்கள் தான். கூகுள் நினச்சா இதை வாங்க முடியும், ஆனால் இதில் இருக்க பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, கூகுள் மாதிரி போன்ற பெரிய நிறுவனங்கள் ஏன் இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய காரணம் இதோட யூசேஜ் தான். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10 லட்சம் யூசர் வந்து புதுசாக சேர்றதுக்கு, ஃபஸ்ட்டு 10 லட்சம் யூசர் சேர்ந்துருப்பாங்கல்ல அது யூஸ் பண்ணுறவங்க, அது சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 வீக் எடுத்துக்கிச்சு. அதே ஃபேஸ்புக்கு 1 மாதம், யூடியூபுக்கு 1 மாதம், இதே கூகுளில் ஒரு 10 லட்சம் யூசர் சேர்றதுக்கு அதே ஒரு 30 நாள் 25 நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த ChatGPT வந்த புதுசில் கிட்டத்தட்ட 5 நாளில் 10 லட்சம் யூசர்ஸ் வந்து இதில் ஜாயின் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஏன் கூகுள் பயப்படணும் அப்படின்ற ஒரு மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை இது ஒரு ஜஸ்ட் தேடு பொறியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துது, இது கூகுள் யூஸ் பண்ணி தான் உள்ளே போய் பார்க்குறோம். ஒருவேளை இவங்க அட்வான்ஸாக வெர்ஷன் 5, வெர்ஷன் 6, இப்போ ஆல்ரெடி வெர்ஷன் 5 வந்துடுச்சு, இன்னும் அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வெர்ஷன் 6, வெர்ஷன் 7 எல்லாம் இது ஒரு ப்ரௌசராக கொண்டு வந்தாங்க, கூகுளுக்கு போட்டியா குரோமுக்கு போட்டியா ஒரு ப்ரௌசராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கூகுளோட நிலைமை எங்க இருக்கும்? இன்னைக்கு ஓப்ரா, ஃபயர்ஃபாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஏஜ் எந்த நிலைமையில இருக்காங்க கூகுள் கிட்ட, அதே நிலைமைக்கு தான் கூகுள் தள்ளப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நினைக்கலாம், எப்பவுமே தொழில்னா போட்டி இருக்கிறது சகஜம்தான். இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு கூகுள் வந்தப்போ எவ்வளோ போட்டி இருந்ததோ அந்த மாதிரி தான். ஆனால் இப்படி பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூகுள் தி எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோட்வேர்ட் ரெட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூகுள் இருக்கவங்களே கோட் வேர்ட் ரெட் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோட் வேர்ட் ரெட் அப்படின்ற விஷயம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, இயற்கை ஏதோ ஒரு பேரழிவு ஏற்படுது, ஓகே, வெதர் சுனாமி வருது, எர்த்குவேக் வருது, அதாவது மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க, நிறைய மக்கள் இறக்க போகிறாங்க அப்படின்னா இந்த கோட் ரெட் அப்படின்ற யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதே மாதிரி ஒருவேளை ஐடி துறையில் இருக்க நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை இழப்பாங்க அப்படின்னா இந்த கோட் ரெட் அப்படின்றதும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ வந்துருக்கு. ஸோ நிறைய ஐடி துறையில் நிறைய விதமான பொசிஷன் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது. அந்த ரோல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏஐயை அதை மாற்ற முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எதை கொடுத்தாலும் அது ஒரு கண்டென்ட்டாவோ ஒரு ஆர்டிக்கலாவோ கொடுக்குது அப்படின்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாப் எந்த அளவுக்கு நீடிக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வச்சு தான் ப்ரௌஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எழுத முடியும். ஆனால் ஏஐ அந்த வேலை பண்ணிடுச்சு அப்படின்னா நிறைய கம்பெனியில் கண்டென்ட் ஒர்க்கர்ஸாக கிரியேட்டர்ஸாக இருக்கவங்களோட நிலைமை என்ன? ஸோ இது மட்டும் இல்லை, இதை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட்டே பில்ட் பண்ண முடியுன்ற அப்படி நிலைமை வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க, வெப் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறப்போகுது. ஸோ இதனால தான் நிறைய பேர் ஐடி துறையில் இருக்க நிறைய பேர் வந்து பயப்படுறாங்கன்னே சொல்லப்படுது. அண்ட் இது கூகுளால் பீட் பண்ணவே முடியாதா? ஏன்னா கூகுளுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோனோபாலி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மோனோபாலி அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் இருக்கிறதா மோனோபாலின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் இன்ஜின் கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுளை பீட் பண்ணுறதுக்கு இந்த டைமில் யாருமே கிடையாது. கூகுள் தான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் தேடுறதா இருந்தாலும், சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேப் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் தேடு பொறியாக இருந்தாலும் கூகுள் தான் நம்ம நம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூபாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தாலே கூகுள் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் தோணுது. அண்ட் மறைமுகமாக பேரே தெரியாத நிறைய விஷயங்களை கூகுள் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸை கூகுள் பேரில் தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இது கூகுள் தான் ஓன் பண்ணிட்டுருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூகுள் பேரில் இருக்குது. பல விஷயங்களை டாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க கூகுள். இவங்க வைக்கிறதான் சட்டம். கூகுள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்க விஷயத்த பிரேக் பண்ண தான் இந்த ChatGPT. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஒருவேளை கூகுள் இதை பீட் பண்ணோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, கூகுள் இந்த ChatGPTயை வாங்கணும்.
ஆனா அது அந்த அளவுக்கு ஈஸியானு கேட்டா டெஃபினெட்லி இல்ல. இதை ஓன் பண்ணிருக்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இலான் மஸ்க். முன்னாடியே சொன்னேன், இலான் மஸ்க் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு அவர் தான் நிறைய விஷயங்கள் வாங்கணும், தங்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாரு. வேர்ல்டு டாப்பஸ்ட் ரிச்சஸ்ட் மேன்ல இலான் மஸ்க்கும் ஒருத்தர். அண்ட் ரீசெண்டா ட்விட்டரை வாங்கினதும் அவர் தான். அண்ட் ட்விட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இருந்தாங்க, பல ஸ்கீம்ஸ் மாறிச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது நம்ம நல்லாவே தெரியும். ஆனா அவர் பல கம்பெனிஸை வாங்கணும், பல விதமான டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், அதை நான் யூஸ் பண்றேன்னு இல்லையோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனுஷன் தான் எலான் மஸ்க். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்க முடியுமா அப்படின்ற முதல் கேள்வி. அண்ட் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கூகுளால இந்த மாதிரி ஒரு ஏஐயை கிரியேட் பண்ண முடியும். இந்த ChatGPT அப்படின்றது மனுஷனால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கூகுள் கிட்டயும் நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம ஏஐ கிரியேட் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் கூகுளால இதை பீட் பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ChatGPT மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஏஐ சோர்சஸ் இருக்கு, பல கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னோவேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நீங்க பார்க்கறோம் அப்படின்னா நாளைக்கு அந்த விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, நத்திங் இஸ் பர்மனென்ட்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புதுமையான விஷயங்கள் இன்னோவேஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இதை வச்சு நான் ரீசெண்டாக ஒரு கோர்ஸும் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கோர்ஸ் பண்ண மீன்ஸ் நான் வந்து இதை வச்சு ஒரு கோர்ஸ் வீடியோ உருவாக்கியிருக்கேன். ஸோ நான் இன்வால்வ் ஆகவே இல்லை, ஏஐ வச்சு நான் ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்கேன் AWS பற்றி. அதை பற்றி நான் ரீசெண்டாக வேற ஒரு யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணவும் போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தெரியும், என்ன மாதிரி ஏஐஸ் இருக்குது, எதெல்லாம் வச்சு நம்ம மணி மேக்கிங் பண்ண முடியும். இந்த மாதிரி டூல்ஸ் மனித குலத்துக்கு ஒரு டேஞ்சரை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் அதனால நம்ம எப்படி பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றதா நம்ம அப்கமிங் வீடியோஸை தான் பார்க்க தான் போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் ஒரு சீக்கிரம் வீடியோ தான், சீக்கிரமே அது உங்களுக்கு கிட்ட வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏஐ வச்சு பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த ChatGPT அப்படின்றது இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடைகிட்டு தான் இருக்குது. ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்மளுக்கு எந்திரன் மூவி நல்லாவே தெரியும், அதில் வந்து கேரக்டர் சிட்டி த ரோபோட் நல்லாவே தெரியும். he can dance, he can sing any language அவருக்கு தெரியும்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட நீங்கள் என்ன ஆன்சர் கேட்டாலும், என்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்டாலும் அது ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிச்சிருப்போம், ஆனால் இது இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏஐயும் அந்த மாதிரி ஒரு சிட்டி ரோபோட்டாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரோபோட்னே சொல்லலாம். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை நான் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொன்னதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோ அப்கமிங் வீடியோஸ் இருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச்.